எக்ஸாம் 11 பாருங்கள். A heavy uniform rod is placed over one and under the other of two horizontal pegs. ஆக்சுவலாக 2 ஹாரிஜான்டல் பெக்ஸில் ஒரு யூனிஃபார்ம் ராடு, அதோட 2 பெக்ஸ்லேயும் அந்த ராடோட 2 எண்டை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸோ தட் த ராட் லைஸ் இன் எ வெர்டிக்கல் பிளேன். அப்போ ராடு கண்டிப்பாக என்னவாக இருக்கும், வெர்டிக்கல் பிளேனில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் த லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் ராட் which will rest in such a position is a into 1 plus tan alpha into cot lambda, where a is the distance between the pegs, alpha is the angle of inclination to the horizon of the line joining them, and lambda is the angle of friction. டயக்ராம் பாருங்கள், டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் என்ன சொல்ல வராங்கன்னா, 2 பெக்ஸ் இருக்குங்களா, சின்னு ஒரு பெக்ஸும் ஏன்னு ஒரு பெக்ஸ் இருக்குது. ஆணின்னு வச்சுக்கோங்க. கிளிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, கிளிப்பு தான். அந்த ஏன்றதும் சின்றதும் கிளிப்பு. அதில் இந்த ஏ டு ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ராடு இருக்குது பாருங்கள். அந்த ராடை, அது ஏ டு ஜின்றது மேபி மூவ்ஸ் அப் டு ஏபின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த ராடு எடுத்து ஏன்ற பெக்ஸ்லேயும் சின்ற பெக்ஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த ராடை. ஓகே, இப்போ அந்த ராடு எங்கே இருக்குன்னா ஒரு வெர்டிக்கல் பிளேனில் தான். இதுதான் அந்த வெர்டிக்கல் பிளேன் வச்சுக்கோங்களேன். அந்த வெர்டிக்கல் பிளேனில் தான் இந்த ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ராடோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அந்த பெக்ஸில் இருக்குது பாருங்கள், அந்த பெக்ஸோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அந்த ராடோட லென்த்து, அந்த பெக்ஸில் மாட்டினா அந்த லென்த்து. ஓகேங்களா, அது என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா, அதாவது ஓவராலாக த லென்த் ஆஃப் த ராட் அது என்னவாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பெக்ஸு ஏ டு சி வரையும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மட்டும் ஏன்னு வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த பெக்ஸோட பொசிஷன் தாண்டி தான் அந்த ராடு இருக்கும். அந்த ராடோட ஓவரால் டிஸ்டன்ஸ் என்னன்றது தான் இங்கே கொஸ்டினே. ஓகே, அது என்னவா இருக்கணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னா, ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா, இந்த பாருங்கள் என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு காட் லாம்டா. ஓகே, ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு காட் லாம்டான்னு சொல்லி அந்த ராடோட டிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணணும் நம்ம. இதில் வரக்கூடிய அந்த ஆல்ஃபா அது இன்க்ளினேஷன் ஆங்கிள்னு உங்களுக்கு தெரியும். லாம்டான்றது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த இருக்குங்களா இன்க்ளினேஷன் ஆங்கிள், அந்த ராடு வந்து ஹாரிஜான்டல் ஆங்கிளோட மேக் பண்ணக்கூடியது தான் அந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஆல்ஃபா. அப்புறம் லாம்டான்றது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அது என்னவா இருக்க போது நத்திங் பட் இதுதான் அந்த லாம்டா. ஓகேங்களா, ஐ திங்க் இந்த ஆருக்கும் இந்த மியூஆருக்கும் கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த ரிசல்டண்ட்டோட மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் தான் என்னவாக இருக்கும், லாம்டா. ஓகே, சொன்னது புரிஞ்சுங்களா. ஆருக்கும் மியூஆருக்கும் ஹரிஜான்டலாக வரக்கூடிய மேபி கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த ரிசல்டண்ட்டோட மேக் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் தான் என்னது, லாம்டா. ஓகே, அதுதான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது ஜஸ்ட் இந்த ராடோட டிஸ்டன்ஸை மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இந்த ராடோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan லாம்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். லெட் ஏ அண்ட் சி பி 2 பெக்ஸு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஏன்றது ஒரு பெக்ஸு, அப்புறம் சின்ற ஒரு பெக்ஸு. அதில் தான் அந்த ராடை
மாட்டி வச்சுருக்காங்க. ஏ பீயிங் த லோயர் ஒன்று, சின்றது அப்பர் சைடில் இருக்க போகுது. ஓகே, கீழே பாருங்கள் கேஸ் 1 கேஸ் 2. இந்த கேஸ் 1ன்றது டயக்ராம் 20க்கு, கேஸ் 2ன்றது டயக்ராம் 21க்கு. இப்போ நம்ம டயக்ராம் 20 பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் த ராட் இஸ் அண்டர் கேபிட்டல் ஏ, அந்த ராடு வந்து அண்டர்ன்றப்ப ராடோட எண்டு வந்து ஏலே முடிஞ்சிருது. அண்டு ஓவர் கேபிட்டல் சி, சியை தாண்டி போகுது. ராடோட அண்டர்ன்றப்ப எண்டு பொசிஷன் வந்து கேபிட்டல் ஏல இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஓவர் சி, சியை தாண்டி போகுது. ஃபஸ்ட் டயக்ராம் 20ல் பாருங்களேன், ராடு அப்படி தானே இருக்குது, ஏவோட ஸ்டாப் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் சியும் தாண்டி அந்த ராடு மூவ் ஆகி அதோட ஜி இருக்குது பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அது என்னவா இருக்குது, இந்த ஜி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ராட் மஸ்ட் பி அவுட் சைடு ஏசி. ஏசியை தாண்டி தானே அந்த ஜின்ற அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஓகே, அண்ட் அபோவ் சி, சியும் தாண்டி தான் இருக்குது. ஓகே, ஃபார் அதர்வைஸ் தேர் வுட் பி நோ ப்ரெஷர் அட் ஏ அண்ட் தி ராட் வுட் ஸ்விங் அபவுட் சி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜேன்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கண்டிப்பாக ஏசி சியை தாண்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எந்த ஒரு ஆசிலேஷனும் கொடுக்காது. அதனால் ராடு வந்து மூவ்மெண்ட் இருக்காது. அந்த சியை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ராடு ஸ்விங் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நோ ப்ரெஷர் அட் ஏல இந்த ப்ரெஷர் இருக்காது. ராட் வுட் ஸ்விங் அபவுட் சியை பற்றி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இது கேஸ் 1ல். ஓகே, கேஸ் 2 பாருங்கள். கேஸ் 2ல் இஃப் த ராட் இஸ் அபவ் கேபிட்டல் ஏ, கேஸ் 2ல் உள்ள டயக்ராமில் பாருங்கள், அந்த ஏன்ற அந்த பெக்ஸையும் தாண்டி தான் அந்த ராடு கீழே வரையும் போய்கிட்டு இருக்கு. ஓகே, அதை அபோவ் ஏன்றாங்க. அபோவ் ஏன்றப்ப நீங்கள் அட் த சேம் டைம் ஏவை தாண்டி மேலேயும் இருக்குது. அண்ட் அண்டர் சைடு வந்து கீழேயும் இருக்குது. அண்டு பிலோ கேபிட்டல் சி, சிக்கு கீழேயும் இருக்குது அந்த ராடு. தென் ஃபார் ஈக்லிபிரியம்க்கு ஜி மஸ்ட் பி அவுட் சைடு சிஏ, சிஏவை தாண்டி தான் அந்த ஜியும் இருக்குது. அண்டு பிலோ ஏன்றப்ப ஏக்கும் கீழே இருக்குது. த லென்த் ஆஃப் தி ராட் வில் பி least when one end is just under A in figure 20 and one end is just under C in figure 21. ஆக்சுவலாக இந்த ராடோட லென்த்தை வந்து லீஸ்ட் பொசிஷனில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஒன்று ஃபிகர் 20ல் இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை ஃபிகர் 21ல் இருக்கிற மாதிரி ரெண்டில் ஏதோ ஒரு பொசிஷன்ஸில் அந்த ராடு இருந்தால் மட்டும்தான் அந்த ராடோட லீஸ்ட் லென்த்தை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். கேபிட்டல் R and S be the reactions at A and C perpendicular to AC. W weight of the rod and M coefficients of frictions. Since the rod is about to slip downwards, the limiting frictions mu R at A and mu S at C act upwards along AC. ஓகே, இது வந்து காமன் டயக்ராம் 20க்கு ஆகட்டும், டயக்ராம் 21 ஆகட்டும், அப் டு இந்த லைன் வரை என்ன இருக்குன்னா இது காமன் பார்ட் ஃபார் டயக்ராம் 20 அண்டு 21க்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறுன்றது டயக்ராம் பாருங்களேன், டயக்ராம்லேயே சொல்கிறேன். டயக்ராம் பாருங்கள், ரெண்டு டயக்ராம்லையும் இந்த RESன்றதெல்லாம் காமனாக தான் இருக்கும். ஏன்ற அந்த பொசிஷனில் அந்த ராடு வந்து பெக்ஸில் மாட்டியிருக்காங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த ராடுக்கு பெர்பெண்டிகுலராக வரக்கூடிய அந்த நார்மல் ரியாக்ஷன் தான் கேபிட்டல் ஆர். ஆக்சுவலாக ராடு வந்து மூவ் பண்ணுறதுன்னா அப்போ அதோட ஃப்ரிக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் இருக்கணும். ஓகே, அப்போ மியூஆர்ன்றது டுவர்ட்ஸ் ஏசி டைரெக்ஷன்ஸில் இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய ரிசல்டன்ட்டு. ஓகே, அதில் வரக்கூடியது தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் லாம்டான்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது வந்து ஏவை டிபெண்ட் பண்ணி நான் சொல்கிறது. ஓகே, இதே மாதிரி என்ன செய்யலாம், சியை டிபெண்ட் பண்ணி சொன்னாங்களா, அதுதான் சொல்லியிருப்பாங்க. சியை டிபெண்ட் பண்ணியும் அதில் வரக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் கேபிட்டல் எஸ்ஸு. அப்போ டவுன்வர்ட்ஸில் அந்த ராடு வந்து மூவ் ஆகும்போது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் மியூஎஸ் வந்து அப்வர்ட்ஸில் இருக்கும். அண்ட் சேம் டைம்
சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேபிட்டல் ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து அந்த ராடோட வெயிட்டை மெஷர் பண்ணுவாங்க, அதுதான் கேபிட்டல் டபிள்யூ. ஓகே, இப்போ எதை எடுத்துக்கிறோம்னா இந்த கேபிட்டல் டபிள்யூ, கேபிட்டல் எஸ்ஸு, கேபிட்டல் ஆர், அதில் வரக்கூடிய அந்த மியூ ஆர், மியூ எஸ்ஸு இதெல்லாம் வச்சு ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஸ் படி என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் எழுதலான்றது பாருங்கள். அபவுட் த பாயிண்ட் ஏ, அபவுட் த பாயிண்ட் கேபிட்டல் சி. ஓகேங்களா, பாருங்கள் நெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க. இப்போ சொன்னதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஆர்எஸ்ன்றது ரியாக்ஷன்ஸ் அட் ஏ அண்ட் சி பெர்பெண்டிகுலர் டு ஏசி, டபிள்யூபி இது weight of the rod and மீன்றது coefficients of friction. Since the rod is about to slip downwards, the limiting frictions mu are at A and mu is at C act upwards along AC. இது வரையும் நம்ம டயக்ராமில் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எப்போ அந்த ராட் வந்து டவுன்வர்ட்ஸில் ஸ்லிப் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் வந்து அப்வர்ட்ஸில் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து அந்த சியில் வரக்கூடிய அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ஸும் அப்வர்ட்ஸில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். Considering figure 20 and resolving about along AC, ஏசியை டிபெண்ட் பண்ணி ஃபிகர் 20 யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய இந்த ட்ரையாங்கிள்ஸோட ஃபார்முலாஸ், ரிசால்விங் பார்ட்ஸோட ஃபார்முலாஸ் பாருங்கள். என்னவாக இருக்கும்? W sin alpha ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1 பாருங்கள், மியூ ஆர் ப்ளஸ் மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு W sin alpha. உங்களுக்கு இன்னும் அதை டயக்ராம் ரெண்டாக சொல்கிறதா இருந்தால் டயக்ராமில் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஃபோர்ஸன்ஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த எஸ்ன்றதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். இந்த டபிள்யூன்றதை அதை எக்ஸ்டென்ஷன் பண்ண அந்த லைனோட இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ W sin alpha என்னவாக இருக்கும்? இந்த சைடு வருமா, அந்த C to G அந்த சைடு வரும், அதுதான் W sin alpha. அந்த W sin alpha என்னவாக இருக்கும்? அப்போ அதில் உள்ள ஃபோர்ஸை ஆட் பண்ணணும். அதில் ஆல்ரெடி என்ன இருக்குது? மியூஎஸ்ன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்களா, அதே மாதிரி மியூ ஆர்ன்ற ஃபோர்ஸும் அந்த சைடு தான் இருக்குது. அப்போ மியூஎஸ் ப்ளஸ் மியூ ஆர் என்ன இருக்கும்? W sin alphaன்னு வரும். ஏன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபான்ற ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள் என்ன இருக்குன்னா ஆல்ஃபா. ஓகேங்களா, இந்த இப்போ போட்டிருக்கேன் இந்த ஆங்கிள், அந்த ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ இந்த W sin alphaன்றது இந்த CGன்ற லைனில் வரும். CGன்ற லைனில் ஆல்ரெடி என்ன ஃபோர்ஸ் இருக்குது? மியூஎஸ் மியூ ஆர். அப்போ W sin alpha ஈக்குவல் டு மியூஎஸ் ப்ளஸ் மியூ ஆராக இருக்கும். ஓகே, இப்போ கேபிட்டல் எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேபிட்டல் சியிலேருந்து. அப்போ இந்த சைடு இந்த C to டவுன்வர்ட்ஸில் இப்போ போடுறேன் பாருங்கள், இந்த சைடு இருக்கக்கூடிய ஃபோர்ஸு அது என்னன்னா, அதில் ஆல்ரெடி W cos alphaன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ஆறுன்ற அந்த சைடு பாருங்களேன், அதுக்கு பேரலாக இருக்கும். அப்போ ஆறுன்ற ஃபோர்ஸும் அந்த சைடு ஆக்ட் ஆகும். அதனால தான் W cos alpha ப்ளஸ் ஆறுன்றது நத்திங் பட் என்ன இருக்குன்னா, கேபிட்டல் சியில் அந்த டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய நார்மல் தானே. அப்போ அது மொத்த லைன் என்னது? கேபிட்டல் எஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க உங்கள் டயக்ராமில் பாருங்கள். கேபிட்டல் சிக்கு அந்த மொத்த லைன் என்னது? இந்த மொத்த லைனும் கேபிட்டல் எஸ். ஓகே, அப்போ கேபிட்டல் எஸ் என்னவாக இருக்கும்னா நத்திங் பட் இதில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ், இந்த பார்ட்டு, இந்த சைடு, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதில் கீழே வரக்கூடிய இந்த பார்ட்டில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸு தான் கேபிட்டல் எஸ். அப்போ அந்த லைனில் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா, அதுக்கு கீழே என்ன இருக்கும்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்ன ஃபோர்ஸ் வரும்னா W cos alpha இருக்கும். அதே மாதிரி ஆறுன்ற ஃபோர்ஸும் அதுக்கு பேரலாக இருக்கிறதுனால ஆறுன்ற ஃபோர்ஸும் அந்த இடத்துல மூவ் ஆகும்.
ஸோ மொத்தமாக அதில் இந்த சைடு கீழே மட்டும் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னென்னா நத்திங் பட் ஆர் ப்ளஸ் டபிள்யூ காஸ் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஸ்ன்னு சொல்லி டயக்ராம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள் இருக்குங்களா. மியூ ஆர் ப்ளஸ் மியூ எஸ் டபிள்யூ சைன் ஆல்ஃபா எஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏ. ஓகே, டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏன்றப்ப இந்த ஆர் கேன்சல் ஆகிடும். ஏன்னா மொமெண்ட்ஸ் அபவுட் ஏ மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு நார்மல் ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஏன்னா அது ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸ்ன்றனால. அப்போ அந்த இடத்துல டபிள்யூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ். இப்போ ரெண்டு சைடும் அந்த ஏஜி, ஓகேங்களா, ஏஜின்றது என்னது, அந்த ராடோட லென்த்து. அந்த டபிள்யூ ஏஜி காஸ் ஆல்ஃபா என்ன மாறிடும்னா எஸ் இன்ட்டு ஏசியாக மாறிடும். இதுதான் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏவை வச்சு வரக்கூடிய அந்த மொமெண்ட்ஸ். நத்திங் பட் என்ன இருக்குன்னா டபிள்யூ இன்ட்டு ஏஜி காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஏசின்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏசியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஏசின்றது அந்த பெக்ஸோட டிஸ்டன்ஸு ஸ்மால் ஏன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ ஏசிக்கு மேலே ஸ்மால் ஏ போட்டுக்கோங்க. இப்போ ஏஜி மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ ஏஜி இஸ் ஈக்குவல் டு எஸ் எடுத்துக்கோங்க. இந்த டபிள்யூ காஸ் ஆல்ஃபாவை என்ன செய்றீங்கன்னா அப்படியே உங்கள் ரைட் சைடுக்கு கீழே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வந்துடும், ஏஜி இஸ் ஈக்குவல் டு எஸ்ஏ டிவைடட் பை டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். அது ஈக்குவேஷன் நம்பர் 3 வைங்க. இந்த டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏன்றப்ப அந்த ஏல வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஸை மட்டும்தான். நத்திங் பட் என்ன இருக்கும் போது எஸ் வந்து எந்த லைனோட இன்டர்செக்ட் ஆகுது, ஏசின்ற லைனில். அப்போ எஸ் இன்ட்டு ஏசி ஈக்குவல் என்ன இருக்குன்னா ஏஜி இன்ட்டு ஏஜியில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னது மியூ ஆர் ப்ளஸ் மியூ எஸ்ன்றது நத்திங் பட் என்னது, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக பெர்பெண்டிகுலர் வரக்கூடிய அந்த டேர்ம்ஸு. அதாவது ஏசின்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக வரக்கூடியது எஸ், கேபிட்டல் எஸ்ஸு. அதே மாதிரி டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்றது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்னா அது ஏஜின்ற ராடுக்கு தான் பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ டபிள்யூ இன்ட்டு ஏஜி காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஏசி. அதனால தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இங்கே உள்ள ஆறுன்றதை நெக்லெக்ட் பண்ணிட்டிங்கன்னா டபிள்யூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ்ன்ற மாதிரி இருக்கும். இந்த டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்றது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்னா ஏஜிக்கும், எஸ்ன்றது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்னா ஏசின்ற லைனுக்கும் இருக்கும். அட் த சேம் டைம் ராடுக்கு தான், ஓகேங்களா. ஏசின்ற போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ ஏசி வந்து ஆல்ரெடி நம்ம பெக்ஸோட டிஸ்டன்ஸ் தான், அது ஸ்மால் ஏன்னு நமக்கு தெரியும். ஓகே, அப்போ ஏஜி இஸ் ஈக்குவல் டு எஸ்ஏ டிவைடட் பை டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். ஃப்ரம் 1 and 2 we can eliminate R and find S. ஈக்குவேஷன் 1லையும் ஈக்குவேஷன் 2லையும் ஆரை எலிமினேட் பண்ணிவிட்டு எஸ்ஸை ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலான்றாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து ஆர்சிகள் என்ன வந்துடும், எஸ் மைனஸ் டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த இதை வந்து என்ன செய்றீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 என்னது, இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து இந்த ஈக்குவேஷன் 2 இருக்கு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் 2லேருந்து ஆர்ஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு நமக்கு தெரியும். ஓகே, ஈக்குவேஷன் 2லேருந்து ஆர்ஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் டபிள்யூ காஸ் ஆல்ஃபா. அதை இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த இடத்துல ஆர்க்கு பதில் எஸ் மைனஸ் டபிள்யூ காஸ் ஆல்ஃபா போடுங்க. போட்டிங்கன்னா என்ன வரும்னா மியூ இன்ட்டு எஸ் மைனஸ் டபிள்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ எஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். தட் இஸ் இதை மியூ டேர்ம்ஸை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. அப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ காமன் எடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடில் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபான்னு வரும். ஐ திங்க் மியூ எஸ் டேர்மை நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. மியூ எஸ் டேர்ம்ஸை லெஃப்ட் சைடும் டபிள்யூ டேர்ம்ஸை ரைட் சைடும் வச்சுக்கிட்டிங்கன்னா டபிள்யூ டேர்ம்ஸ் என்ன இருக்குது, டபிள்யூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபான்னு வரும். இப்போ நமக்கு வேண்டியது எஸ் மட்டும்தான். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 2 மியூன்னு வந்துடும். அதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுருக்காங்க.
இப்போ எஸ்ஸை ஈக்குவேஷன் 3ல் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் 3 என்னது ஏஜி ஈக்குவல் டு எஸ்ஏ டிவைடட் பை டபிள்யூ காஸ் ஆல்ஃபா. அங்கே உள்ள எஸ்ஸுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் 4 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. 4 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஏஜி ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 2 மியூ இன்ட்டு ஏ டிவைடட் பை சைன் டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். இப்போ எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏ டிவைடட் பை 2 மியூ காமனாக வச்சுக்கோங்க. இந்த காஸ் ஆல்ஃபா ஒவ்வொரு டினாமினேட்டர் டேர்ம்ஸும் போயிடும். அப்போ என்ன வந்துடும், இந்த காஸ் ஆல்ஃபா இங்கே சைன் ஆல்ஃபாக்கும் வரும் காஸ் ஆல்ஃபாக்கும் வரும். அப்போ சைன் பை காசுன்றப்ப டான் ஆல்ஃபா கிடைக்கும். இங்கே காஸ் பை காசுன்றப்ப காஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ மியூ மட்டும் கிடைக்கும். அப்போ ஏ டிவைடட் பை 2 மியூ இன்ட்டு டான் ஆல்ஃபா ப்ளஸ் மியூஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 2 இன்ட்டு இந்த மியூ உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா டான் ஆல்ஃபா டிவைடட் பை மியூ ப்ளஸ் 1 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஹென்ஸ் இப்போ ஏஜின்றது அந்த ராடோட லென்த்து, அதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஹென்ஸ் தி ஷார்ட்டஸ்ட் லென்த் ஆஃப் த ராடி இஸ் ஈக்குவல் டு ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு 2AG. ஏன்னா ஜின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ ராடில் பாதி டிஸ்டன்ஸு தான் அந்த ஏஜின்றது. மீதி டிஸ்டன்ஸுன்றப்ப ஏபி ஆல்ரெடி நான் கொஸ்டினில் சொன்னேன். ஏபின்றது தான் ராடு. அந்த ராடோட சென்டர் பொசிஷன் வரை கேபிட்டல் ஜி. அப்போ மொத்த ராடியும் சொல்கிறாங்க 2AG. 2AGன்றது தான் அந்த ஏபி. ஏஜியை நம்ம ஈக்குவேஷன் 5ல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதோட 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆகிட்டு ஏ இன்ட்டு டான் ஆல்ஃபா டிவைடட் பை மியூ ப்ளஸ் 1 வரும். மியூன்றது என்னது, டான் லாம்டா. அப்போ 1 பை மியூ காட் லாம்டா. அப்போ ஏ இன்ட்டு டான் ஆல்ஃபா இன்ட்டு காட் லாம்டா ப்ளஸ் 1 ஆல்ரெடி அஸ் மியூஸ் ஈக்குவல் டு டான் லாம்டான்னு தெரியும். அப்போ ஆன்சர் என்னது, ஆன்சர் இஸ் நத்திங் பட் ஏ இன்ட்டு ஆன்சர்ன்றது என்னது ஏ இன்ட்டு டான் ஆல்ஃபா காட் லாம்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா. இது வந்து எதுனா கேஸ் 1 டிபெண்ட் பண்ணி செஞ்சது. அதாவது ஃபிகர் 20 டிபெண்ட் பண்ணி செஞ்சுருக்கோம். இதே மாதிரி ஃபிகர் 21 டிபெண்ட் பண்ணி செய்யலாங்களா. ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில். Considering now figure 21 and resolving along perpendicular to AC. அதே மாதிரி சிமிலர் கேஸ் தான். இப்போ இந்த இடத்துல W sin alpha again mu r plus mu s is equal to W sin alpha தான் இருக்க போகுது. ஆனால் கேபிட்டல் ஆர் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் is equal to W cos alpha plus S is equal to கேபிட்டல் ஆர் மாறிடும். இப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னா டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏவை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய மொமெண்ட்ஸ். அப்போ டபிள்யூ இன்ட்டு ஏஜி காஸ் ஆல்ஃபா என்ன இருக்குன்னா எஸ் இன்ட்டு ஏசி. அகைன் அந்த சேம் கான்செப்ட் தான். அப்போ ஏஜி இஸ் ஈக்குவல் டு எஸ்ஏ டிவைடட் பை டபிள்யூ காஸ் ஆல்ஃபா. அதில் எந்த சேஞ்சும் இருக்க போகிறது இல்லை. ஆல்ரெடி அங்கே ஃபிகர் 20 டிபெண்ட் பண்ணி வந்த அதே ஏஜி இஸ் ஈக்குவல் டு எஸ்ஏ டிவைடட் பை டபிள்யூ காஸ் ஆல்ஃபா தான் இங்கேயும். ஓகே, புட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் ஆர் ஃப்ரம் 7 in 6. இந்த இதிலேருந்து ஆரோட வேல்யூ ஈக்குவேஷன் 7லேருந்து ஆரை ஈக்குவேஷன் 6ல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா மியூ இன்ட்டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபான்னு வரும். மியூ எஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் வைங்க, டபிள்யூ டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அதுலேருந்து எஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, கடைசியாக எஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 2 மியூன்னு கிடைக்கும். இப்போ எஸ்ஸுக்கும் இந்த ஈக்குவேஷன் 8க்கான ரிலேஷன்ஸில் எஸ்ஸை தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 2 மியூ இன்ட்டு ஏ டிவைடட் பை டபிள்யூ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 2 மியூ இன்ட்டு டான் ஆல்ஃபா மைனஸ் மியூன்னு வந்துடும். ஏன்னா இந்த காஸ் ஆல்ஃபாவால் என்ன செய்கிறீங்க, இந்த காஸ் ஆல்ஃபாவால் இந்த டேர்ம்லையும் டினாமினேட்டர் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏ டிவைடட் பை 2 மியூ இன்ட்டு டான் ஆல்ஃபா மைனஸ் மியூன்னு கிடைக்கும். ஓகே, இது ஏஜியோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான். அப்போ நெக்ஸ்ட் லைனில் சிஜிசி கூட என்னென்னு தெரியும் நமக்கு, ஏஜி ப்ளஸ் ஏசின்னு தெரியும். அப்போ ஆல்ரெடி ஏஜியும் ஏசியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அது ரெண்டையுமே இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ஏ டிவைட் பை 2 மியூ டான் ஆல்ஃபா மைனஸ் மியூ. ஏன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ணால் ஏவை காமன் எடுத்துகிட்டா ஏ டிவைட் பை 2 மியூ
இன்ட்டு tan ஆல்ஃபா மைனஸ் மியூ ப்ளஸ் 2 மியூன்னு வரும். ஓகே, இப்போ இதையும் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா a டிவைடட் பை 2 மியூ இன்ட்டு மியூ ப்ளஸ் tan ஆல்ஃபான்னு வரும். இந்த மியூ டேர்ம் இருக்கு பாருங்கள், அந்த மியூவை இங்கே உள்ள டினாமினேட்டர் கொண்டு போயிருங்க, உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, a டிவைடட் பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா டிவைடட் பை மியூன்னு கிடைக்கும். இது வந்து சிஜி தான். டயக்ராம் படி ராடோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா ஃபிகர் 21 டயக்ராம் பாருங்கள். ஃபிகர் 21 டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த ராடோட மொத்த லென்த் என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு சிஜியாக இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏஜி. ஏன்னா அந்த ராடு மொத்த டிஸ்டன்ஸும் ஏஜியாக மாறிடும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ திங்க் கரெக்டாக 2 இன்ட்டு சிஜின்றது அந்த ராடு. ஆக்சுவலாக இங்கே இடத்துல ஏஜின்னு போட்டிருக்காங்க. ஏஜின்றது ராங் கான்செப்ட், ஏஜி கிடையாது. அந்த இடத்துல என்ன வரணும், ஏபி. ஓகே, ஏபின்றது தான் கரெக்ட். ஆர்எல்ஸ் நீங்கள் 2ஜின்னு அதை டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு 2சிஜின்னு வைங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏபின்னு தான் வரணும். ஏபின்னு வரதை விட எனக்கு தெரிஞ்சு அது சிபின்னு வைக்கிறது தான் பெட்டர் ஐடியா. ஏன்னா ஒரு எண்டு சின்றது ஃபிக்ஸ்டு, சி டு சென்டர் வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம பார்த்தாச்சு. சிஜி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதோட 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸு தான் அந்த சிபி. டயக்ராம் 21 டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்க, சிபின்னு தான் சொல்லணும். அப்போ உங்கள் புக்கில் இது வந்து ராங் டேர்ம்ஸ். இதை தயவு செஞ்சு அடிச்சுட்டு என்ன செய்கிறீங்கன்னா சிபின்னு போட்டுக்கோங்க. அப்போ 2சிஜி இஸ் ஈக்குவல் டு சிபி. இதுதான் இந்த ராடாக இருக்க போகுது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ பை 2 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா டிவைடட் பை மியூ. ஏன்னா சிஜி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, அதோட 2 மட்டும் விட்டுங்க, 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு காட் லாம்டா. ஓகே, ஃபிகர் 21 படி சிபின்றது ராடு, ஃபிகர் 20 வைக்கும்போது ஏபின்றது தான் அந்த ராடு. ஓகே, ஃபிகர் 20ல் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏஜி, ஃபிகர் 21ல் சிபி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சிஜி. ரெண்டுலேயும் நமக்கு கிடச்சிருக்கிற அந்த லென்த் என்ன தான் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா ப்ளஸ் இன்ட்டு காட் லாம்டா தான். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் திஸ் யூனிஃபார்ம் ராடோட ஹாரிஜான்டல் ஃப்ளெக்ஸில் மாட்டினா அந்த யூனிஃபார்ம் ராடோட டிஸ்டன்ஸ் இது தான்.